ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு பேர் ரியாக்ஷன். ஸோ எனக்கு வந்து சூப்பரான ஒரு ட்ரெய்லர் ரியாக்ஷன் பார்க்குறோம். ஆக்சுவலாக அந்த நேற்று வந்து அந்த ஸ்டார் படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்குள்ள 1 மில்லியன் வியூஸ் வந்துச்சு. பெரிய இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணிருச்சு. நைட்டுக்குள்ளேயே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், அதே மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸ் ஏகப்பட்ட வீடியோ வந்துச்சு ட்ரெய்லர் ரிலேட்டடாக. அதே மாதிரி படத்தில் வந்து நிறைய டைலாக்ஸ் வந்து பேசியிருக்காங்க. அது வந்து இந்த கரண்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப ஆப்டாக செட் ஆகிருக்குன்னு சொல்லணும். ஸோ அந்த ட்ரெய்லர் வந்து நீங்கள் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சரி, நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து லேட் பண்ணாமல் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெடி 1 2 3. ஒரு நடிகன் அவர் நடிக்கிற திறமையால என்ன வேணாலும் மறக்க வைக்க முடியும். என்ன பாரதியாருக்கு மீசையை காணோம்? நீ நடிக்கிற நடிப்புல பாக்குறவங்க பூரா ஓ மீசைய மறந்துடணும். நீ மட்டும் ஓ மீசைய மறைச்சிட்ட, நீ ஜெயிச்சுட்டா. 70 71 70 71 இதெல்லாம் மார்க்காயில ஃபோன் நம்பரா? ஒரு பண்ண மாட்டேன். அப்படியே பயங்கரமா ரெடி பண்ணிருக்கீங்களே, பிச்சுடா சார். டேய், உன் மனசுல என்ன பெரிய ஹீரோன்னாப்பா? எதுக்குடி ராதாவை வந்துகிட்டே இருக்க? அவன் ராஜா மாதிரி வருவேன். திருவழி பாதையில் காத்திருந்தேன், இந்த தாமதம் ஏனோ நிலவே. தலையணை தூக்கத்தை நான் தொலைத்தேன், என் கண்களில் இல்லை கனவே. நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது. இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ மட்டும்தான். நீ இல்லாம நான் எப்படி? நெக்ஸ்ட். நீ உடனே வேலைக்கு போய் இதெல்லாம் எங்களுக்கு செய்யின்னு சொல்லல. நிலையான வருமானம் இல்லாம நாங்க கஷ்டப்படுற மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நீ கத்துக்கிறது கூட காசு தேவையா இருக்குல்ல சார்? தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோமோன்னு தோணுது சார். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார், நான் நல்லா பண்ணுவேன் சார். எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமா அடிச்சுப்பா. வீரா ஏன்டா உன்னை விட்டு போனா? சொல்றா, ஏன் விட்டு போனா? அவனுக்கு என்ன பிடிக்கலடா. நான் ஒண்ணுமே இல்லாதவன் என்ன விட்டுட்டு போயிட்டான். என்கிட்ட காசு இல்லைப்பா. காசு இல்லை சார். காசு இருக்குமா? நம்ம எல்லாரையும் ஏதோ ஒண்ணு பிடிச்சு இழுக்கத்தான் செய்யும். நாம தான் அதை உதைச்சு தள்ளிட்டு மேல வரணும். இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு தானே கேட்டேன். நான் நடிச்சு காட்டுறேன்டா. வாத்தா இந்த மூஞ்ச நீங்க பாப்பீங்கடா. வாழ்க்கையில நான் ஜெயிக்கிற வரைக்கும் எனக்கு யாரும் வேண்டாம்ப்பா. ஜெயிக்கவே மாட்டேன். வயது முதிர்ந்த போதிலும், வலிகள் மிகுந்த போதிலும், வலிமை குறைந்த போதிலும், வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்துவதில்லை. நிறைய பேருக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படமும். அவர் வந்து ஆக்டராக வந்து ட்ரை பண்ணுறாரு. சில சர்க்கம்ஸ்டன்ஸ்னால வந்து சரியாக அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் ஃபேஸ் பண்ணி எப்படி ஒரு பெரிய ஆக்டராக ஆகிறாரு அப்படின்னு தான் இந்த படத்தோட சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். உண்மையாலுமே நிறைய ரொம்ப நாள் கழித்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரெய்லர் பார்த்த ஃபீல் தான் அது. இந்த ஃபீல் தாங்க. கவினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லியே தேவையில்லை. அவர் வந்து எந்த மாதிரி கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே வந்து லீவ் பண்ண ஆரம்பிச்சிருவார். டாடா கேரக்டரில் சொல்ல வந்தார். ஒரு ஒரிஜினல் அப்பா மாதிரியே அந்த படத்தில் வச்சுருந்தார். ஸோ வீடியோ வந்து பிடிந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கவின் ஃபேன்ஸ் என்ன பார்த்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ இது வந்து ஆர்டரில் நான் வந்து ரிக்வஸ்ட்டாகவே கேட்குறேன். கவின் ஃபேன்ஸ் இந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். லெட்ஸ் மேக் பேர் ரியாக்ஷன்ஸ்.